புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அப்பாவி மக்களை ஏமாத்தினால அந்த சாபம் தான் இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு உன்னைய. தப்பான வழியில் வர காசு அது உன் வாழ்க்கையை அழிச்சிருச்சு. ஏமாற்றம் நினைக்கிறவனுக்கு எப்போதுமே ஏமாற்றம் தான் மிஞ்சும். என் சர்வீஸில் எவ்வளோ கேஸாக பார்த்துருப்பேன். குற்றம் செய்கிறவன் காவல்படியிலேருந்து என்னைக்கும் தப்பவே முடியாது. என்ன பாஸ், நைட்டில் மீட்டிங் நிச்சயம் முக்கியமான விஷயமா? வந்ததே லேட்டு, இதில் கேள்வி வேறையா? நம்ம புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம். அதை பற்றி பேசுறதுக்காக தான் உங்கள் ரெண்டு பற்றி வர சொன்னேன். வாவ், செம்ம பாஸ். இது வரைக்கும் நம்ம பண்ண பிஸ்னஸ்லேயே இது ரொம்ப சேலஞ்சிங்கானது. ஓகே பாஸ், கவனமாக பண்ணணும். நம்ம பண்ண போகிற பிஸ்னஸ்க்கு இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். ஐ பொட்டி. ஐயோ ஐயோ பாஸ், அத்தனை போனோம் பாஸ், போனோம் பாஸ். எங்க பாஸ் ஆட்டிய போட்டீங்களா? நான் சொல்லல, நூயரதுமா பாஸ் லம்பா கொடுப்பாருன்னு. சந்தோஷத்தை வச்சுக்கிட்டு இந்த பணத்தை பாதி பாதி பிரிச்சுருக்கு. செம்ம பாஸ், நீங்க செம்ம பாஸ். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, இது எல்லாமே கள்ள நோட்டு. நினைச்சேன். என்ன பாஸ்? இந்த கள்ள நோட்டு யூஸ் பண்ணி கள்ள நோட்டு சம்பாதிக்க போகிறோம். இதை ஃபீல்டில் இறங்கி செய்ய போகிறது நீங்கள், கற்றுக் கொடுக்க போகிறது நான். பாஸ் என்ன சொல்லு? செய்கிறது பிரச்சனை இல்லை. இப்போ எல்லா ஷாப்லேயும் காசு டிடெக்ட் பண்ணுற மிஷின் இருக்கு. மாட்டணும் சங்கு தான். பேங்க்கில் லோன் வாங்கி தரோன்னு நம்ம மக்களை எவ்வளோ ஏமாற்றிட்டோம். அதையே நம்ம ஏன் கண்டினியூ பண்ணக்கூடாது? எனக்கு இன்னமும் ரிஸ்க் மாதிரி இருக்குது. சும்மா இருந்த சுமீரா, நான் எத்தனை நாளைக்கு தான் லோக்கல் டாக்ஸும் எடுத்து ஃபாரின் டாக்ஸும் மக்கள்கிட்ட விற்கிறது. எல்லாம் கூகுள் பண்ணிடுறாங்க பாஸ். இது மாதிரி இந்த லைன் ஓகேன்னு தோணுது. நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் இருக்குது. நம்ம என்றைக்குமே ஒரே பிஸ்னஸை கண்டினியூஸாக செஞ்சுட்டு இருந்தோன்னா ஒரு நாள் மாட்டிக்கும். ஸோ அதுக்கு பிரேக் விட்டுட்டு இதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். நம்ம இந்த நோட்டை கேஷ் அண்ட் கேரி, சூப்பர் மார்க்கெட், ரெஸ்டாரண்ட், எந்த ஒரு வியாபாரம் நடக்கிற இடத்துலையும் நேரடியாக போய் மாற்ற போகிறது இல்லை. இல்லை இல்லை, நம்மளோட டார்கெட் பொதுமக்கள். அவங்கள்ட்ட தான் இந்த நோட்டு கலக்க விட போகிறோம். பொதுமக்களோட இந்த நோட்டு கலந்துட்டோன்னே பொதுமக்கள் மாட்டிக்குவாங்க, நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம். என்ன மூளை, என்ன அறிவு பாஸ். நீ அதிகமாக ஷாக் ஆகுற, ஷாக்க குறை. வாவ், ஒரிஜினல் நோட்டு மாரி இருக்கு பாஸ். சரி, எப்போ எங்க எப்படி பண்ண போறோம்? தட்ஸ் குட். நாளைக்கு காலையில் மீட் பண்ணுவோம்.
என்ன பாஸ் காசை கீழே போட்டீங்க? ஏதாவது ஒரு ஆடு வந்து எடுக்கும் பாரு, அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் நம்ம வேட்டையை. எவனாச்சும் எடுக்கிறானா? இல்லை பாஸ், யாரும் எடுக்கல. தஸ்மா நீ பாரு. பாஸ் சிக்கிட்டான். இந்த காசை நான் தான் பார்த்தேன். எனக்கும் இதில் பங்கு இருக்கு. எப்படி? அதே எப்படி முடியும்? நான் தானே முதல் எடுத்தேன். சரி, உனக்கு வேணாம், எனக்கு வேணாம். பாதி பாதி பிடிச்சி. பாதியா? அதெல்லாம் முடியாது. சரி, உன்னாலும் முடிஞ்சு 20 தான் கொடுப்பேன். ஓகேவா? அவங்க எல்லாம் வச்சிருக்கீங்க, 20 தான் கொடுக்குறீங்க. நீங்களும் பார்க்க டீசனாக தான் இருக்கீங்க, பேச்சு மாறுறீங்க. பணத்தை கண்டா பணமே வாயா விளக்கும் பாஸ். பார்த்தீங்க தானே, இப்படி தான் மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக காசை நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு திறமை யூஸ் பண்ணால் இந்த மாதிரி காசு பார்க்க வாய்ப்பு இருக்குது. மேஜிக்காக இருக்கு பாஸ். செம்ம டேலண்ட் பாஸ் நீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னிலேருந்து நம்ம மிஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். கள்ள நோட்டு அடிச்சாண்ட கள்ள நோட்டு வச்சிட்டாண்ட செம வெயிட்டு அடிச்சாண்ட கள்ள நோட்டு விட்டா போடுறான் பீடாவதான் விடுறான் கட்டா வீசுறான் நல்ல தொட்டு பாக்குறான் நேர்மையான வெள்ள காசை பார்த்து மாறிட்டான் ஆசை காசு மேல ஆசை தப்பு செய்ய தூண்டுது சூப்பர்ல, மூணு மோஸ்ட்லி இவ்வளோ சம்பாதிச்சிட்டோம். பாஸ் முக்காசி கள்ள நோட்லாம் மாற்றி வச்சு வெளில வச்சு பறந்துருமா பாஸ்? இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதெல்லாம் மாத்திரம் கிளம்புறோம். எப்போ பாஸ் போகிறோம்? வணக்கம், செய்திகள் வாசிப்பது சுமதி பாலகிருஷ்ணன். சில மாதங்களாக மக்களிடையே போலி பணம் அதிகமாக பரவி வருகிறது. அந்த போலி பணத்தை அச்சடித்த குற்றவாளிகளை காவல்துறை மும்முரமாக தேடி வருகிறது. அவர்கள் பிடிக்கப்பட்டால் குற்றவியல் பிரிவு 489B கீழ் போலி பணத்தை பயன்படுத்திய குற்றத்திற்காகவும் 489C கீழ் போலி பணத்தை வைத்திருந்த குற்றத்திற்காகவும் தண்டிக்கப்படுவார்கள். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. என்ன பாஸ், நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆச்சு. அதான் பாஸ். சரி, இப்போதைக்கு நீங்கள் 2 பேர் தலைமையில் வாருங்க. மீதி இருக்கிற படத்தெல்லாம் மாற்றி நானும் தலைமையில் வாயிடுறேன். நீங்கள் இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது, எனக்கும் தெரியக்கூடாது. அதான் சேஃப். அதோட எப்போ பார்ப்போம்? அடுத்த வருஷம் இதே நாள் நம்மளோட பழைய ஆஃபீஸில் மீட் பண்ணுறோம். ஓகே பாஸ். போலி பணத்தை வைத்திருந்த ஓர் ஆடவன் கைது. அந்த ஆடவனின் நடவடிக்கை கண்ணோட்டமிட்ட ஒரு காவல் அதிகாரி அவனை பின்தொடர்ந்து கையுங்கோலமாக கைது செய்தார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அந்த ஆடவனுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை அல்லது 50,000 ரிங்கட் அபதாரம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். இச்சம்பவம் தொடர்புடைய சில நபர்களை தலைமறைவாக இருப்பது விசாரணையின் போது தெரிய வந்தது. காவல்துறை அவர்களை மும்முரமாக கள்ள நோட்டை அடிக்கிறீங்க, கள்ள நோட்டே. கூட சீக்கிரத்தில் உன் கூட்டத்துக்கு இதே நிலைமை தான்டா. அடிங்க.
கள்ள நோட்டு அடிச்சாண்ட கள்ள நோட்டு வச்சிட்டாண்ட செம வெயிட்டு அடிச்சாண்ட கள்ள நோட்டு பிட்டா போடுறான் பீடாவதான் விடுறான் கட்டா வீசுறான் நல்ல தொட்டு பாக்குறான் நேர்மையான வெள்ள காசை பார்த்து மாறிட்டான் ஆசை காசு மேல ஆசை தப்பு செய்ய தூண்டுது